ஹலோ வணக்கம். மக்களவைத் தேர்தலில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் இழுபறி ஏற்பட்டால் ஆதரவு பற்றி அப்போது பார்க்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிவிப்புகளில் இதுவரை 7% அறிவிப்புகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காத மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். டீசல் விலையை குறைப்பதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுகவும் இதுவரை குறைக்கவில்லை. கர்நாடகா மற்றும் புதுச்சேரியில் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து உள்ளது. விலைவாசி அதிகரிப்பால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். கூட்டணிக்கு பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக காவேரி குடிநீர் குறித்து முதல்வர் பேசுவதில்லை. திமுக அரசு சரியான முறையில் அணுகாததால் உச்சநீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவேரியில் இருந்து தண்ணீர் திறக்கவில்லை. இதனால் டெல்டா பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டு உள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் அதிகமான நிதிகளை பெற்றிருக்கிறது. திமுக 650 கோடி தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெற்றுள்ளது. பிரதமர் அடிக்கடி தமிழகம் வந்து செல்வதால் எந்த பயனும் இல்லை. மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வரும்போது ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்து சென்றிருந்தால் ஏதாவது பயன் கிடைத்திருக்கும். அதிமுக ஆட்சியில்தான் பல்வேறு துறைகள் வளர்ச்சி பெற்றன. பல்வேறு திட்டங்கள் இல்லங்கள் தோறும் சென்றடைந்து இருக்கிறது. மக்களுக்கான சேவையை அதிமுக அளித்திருக்கிறது. கருத்து கணிப்புகளில் அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்படுவது போல் கூறப்பட்டாலும் அவை உண்மையான நிலவரம் அல்ல. மக்களுக்கு சேவை செய்யும் இயக்கமான அதிமுகவை ஒருபோதும் அழிக்க முடியாது. பொன்விழா கண்ட அதிமுகவை அழிக்க யாரும் பிறக்கவில்லை, யாராலும் அழிக்கவும் முடியாது. கொள்கைக்கு ஒத்த கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைத்துள்ளோம். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். மக்கள் எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்கும். சில ஊடகங்கள் பொய்யான கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்றன. அது கருத்து கணிப்பு இல்லை என்று கருத்து திணிப்பு. முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என இவ்வாறு பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக தனித்து போட்டியிடுவதாக பாமக தலைவர் அன்புமணி பேசியது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, தங்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் அன்புமணிக்கு அரசியல் கட்சியாக தெரியவில்லையா என இபிஎஸ் பதிலளித்திருந்தார். மத்தியில் ஆட்சி அமைக்க யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் நிலவினால் யாருக்கும் ஆதரவு என்பது பற்றி எப்போது முடிவு செய்யக்கூடும் என எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார்.